வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு புது தகவல். நாம் ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருப்போம், அது தப்பாக இருந்தாலும் கூட. அதையும் தாண்டி அடுத்தவங்களை கன்வின்ஸ் பண்ண தான் பார்ப்போம். ஏன் அப்படி பண்ணுறோம் தெரியுமா? நம்ம மூளையால் ஒரே நேரத்தில் ரெண்டு ஆப்போசிட் தாட்ஸை அக்செப்ட் பண்ண முடியாது. நான் சரி அப்படின்னு நம்புறதுக்கும் நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு உணர்றதுக்கும் நடுவில் ஒரு பெரிய போராட்டம் உருவாகும். அந்த அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங்கை தான் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்கம்ஃபர்ட் வந்த உடனே நம்ம பிரெயின் என்ன பண்ணும் தெரியுமா? உண்மையை அக்செப்ட் பண்ணாமல் நம்ம எடுத்த டெசிஷனை பாதுகாக்க ஆரம்பிக்கும். நான் வாங்கினது சரியான ப்ராடக்ட் தான், அவன் தான் தப்பு பண்ணிட்டான், நான் இல்லை, வேற வழி இல்லாததுனால இந்த டெசிஷனை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு ரீசன்ஸை நம்ம கிரியேட் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம மைண்டை நாம்ளே காம் பண்ணிக்குவோம். அதாவது ஒரு டெசிஷன் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம மனசு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதுக்காகத்தான் நாம் ஜஸ்டிஃபை பண்ணுறோம். ஸோ சில நேரம் உண்மை தெரியாமல் அதை அக்செப்ட் பண்ண மனசு தயாராக இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நிர்ணீத் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.